சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்ப வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்குளம் ஸ்டாப் இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைக்க, அவதான் உங்களை காப்பாத்துவோம். நீ இன்னும் திருந்தவே இல்லையா? அவளை நொடிச்சுக்கிட்டு தான் நிக்கிற. நீ இன்னும் திறந்து அந்த பிள்ளைய நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ இன்னும் திறந்த வேலை நீ நொடிச்சுட்டு தான் இருக்கிற அந்த பிள்ளைய. சொல்லாய நீ பேசாயா? உண்மைத்தானே? அன்னைக்கு தான் புத்திமதி சொன்னேன். என் முன்னாடி அவங்ககிட்ட போறா இவங்கிட்ட போறா அவங்ககிட்ட போறா இவங்கிட்ட போறா அவங்ககிட்ட போறான்னு இப்படி சொல்லாதரா. நீ சரியாடுறா, அவனை சரி பண்ணிக்குவாடா, அவளுக்கும் தெரியுண்டா, அவளும் ஒரு பொண்ணு தாண்டான்னு சொன்னேன். கேட்கவே இல்ல. அவளை மீண்டும் பேசிட்டு தான் எந்த பொண்ணுடா இவனோட வாழுவா. அவ முடிவு பண்ணிட்டா. நீ சொல்லிட்டே நான் இப்படி பண்ணிட்டே நான் எங்கேயாவது துணி எடுத்துட்டு போறேன்னு அவன் முடிவு பண்ணிட்டான். எத்தனை நாளைக்கு இந்த சித்திரவாதி ஒரு பொண்ணுங்க அனுபவிப்பாங்க? இவனே வழிகாட்டி விட்டான், அடுத்தவன் வழிகாட்டல. இந்த பொண்ணுதான் இப்ப வாய்த்து வந்து பேசணும். உண்மையா பொய்யானு என்னப்பா? ஆமா ஆமா இவரே என்ன போ சொல்லிடுறாரு. முன்னால்தான் எனக்கு எல்லாம் போச்சு, எதுவுமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு. எங்க வீட்டுல எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் காசு வாங்கினாங்க, திருப்பி கொடுக்கல. சொந்தக்காரர் தெரிஞ்சவங்கள காசு வாங்கினாங்க, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பிரச்சனை மேல பிரச்சனை. நான் வீடு இப்ப கரையமெல்லாம் சொல்லிட்டு வாங்கின ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த அட்வான்ஸ் கொடுத்துட்டு இப்ப காசு ரெடி ஆக முடியாது, அதுவும் சிக்கல்ல நிக்கிது. எல்லாத்துக்கும் பிரச்சனை இப்ப என் மேலே வந்து இது உன்னாலதான் எதுவுமே வர மாட்டேங்குது, நீ தான் அவங்களுக்கு காசு கொடுத்து எல்லாம் செஞ்ச போன வந்த. இது வீடு கரையமும் பண்ணல, சொச்சத்துலேயே நிற்கிது, காசு ரெடியாகாத. எங்கள் வீட்டில் கேட்டாலும் எனக்கு வீட்டுக்கு வராத, நீ என் பொண்ணு இல்லை போயிருன்றாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல, எனக்குன்னு யாருமே இல்லை. இதுக்கு யார் பதில் சொல்லணும்? நீங்க தான் பதில் சொல்லணும். கேளுங்க. உண்மையாலுமே என்ன தெரியுமா பண்ணிட்டா? இவன் சும்மா ஒருத்தி சந்தேகப்பட்டு பேசுறதுனால உண்மையாலுமே ஒரு தப்புக்கு போயிட்டா. பாவம். எனக்கு யாரு மேல வருத்தங்களும் இல்ல, கஷ்டங்களும் இல்ல, கூட பசங்களும் யாருமே கிடையாது. திருந்துடாரு, திருந்துடா கொஞ்சமாச்சு. குடி வாழ்க்கையா? வீடுக்கு அரையும் பண்ண குழந்தைங்க இருக்குது, வீடு வாசல் எதுவுமே இல்லை. சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று உடச்சு கேட்கட்டுமா மறைச்சு கேட்கட்டுமா? உங்கள்கிட்ட உடச்சு கேட்கட்டுமா மறைச்சு கேட்கட்டுமா? நீங்க எப்படி கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். உன்னை பாத்துக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னான், அவன் பாத்துக்குவானா பாத்துக்க மாட்டானா? உன்னை எனக்கு தெரியாது, ஆனா பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா நாங்க போக கூடாது, இங்கே இருந்துன்னு நான் போன் பேசிட்டு இருந்தேன், அதனாலதான் நான் கம்முன்னு இருக்கிறேன். சரி, இப்ப இவனே இப்படி பண்றானே, அவன் வந்து கூப்பிட்டா போயிருவியா? போக மாட்டேன். அங்க நான் போற முடியல, நான் இல்ல. நான் போன் பேச என் கஷ்டத்துக்கு தான் நான் போன் பேசிட்டு இருக்கிறேன். நான் போற முடியல, நான் கிடையாது. நான் போறதோட வேற எங்கன்னா தான் நான் போவேன். நான் அங்கெல்லாம் போறது கிடையாது. நான் எனக்கு அப்படி போகணும். நீ திருந்த மாட்ட, பெரும்பாடு பட்டாலும் நீ திருந்த மாட்ட. அவங்க கிட்ட இருக்கிற காசு வருமா வராதா? அது மட்டும் வராதா ஐயா? நீ என்ன பண்ண போற? காசு வராது. உன் முடிவு என்ன? காசு வராது. நம்பிக்கை துரோகிங்க. ஒரு பொண்ணு கையில காசு வாங்கி ஒரு பொம்பளை காசுல கையில வாங்கி ஏமாத்தி திருடி வைக்கிற போல வச்சுக்கிட்டு இவன் காசை கொடுத்துட்டு இவன் அடிச்சு போடுவாங்க. என்னத்துக்கு நம்மள இப்ப யாரையும் அடிக்கிறது? அவன் பணம் தரமாட்டாங்கடா, அவங்க தரமாட்டாங்க. சரி, போனதெல்லாம் போயிட்டு போதுக்கு மேல 2 பேரும் என்ன பண்றீங்க? வராது, வராதுன்னா வராதுதான். ஆமா, கேளு. உன் பேர்லயே பண்ணிக்காயா? அவன் ஒத்துக்குவானு கேளு. நான் உன் பேர்ல பண்ண சொன்னதுக்கு காரணம் இருக்குது. உன் பேர்ல பண்ணாயா? காரணம் இல்லாம நான் யாருக்கும் ஒரு நல்லது செய்ய மாட்டேன். நல்ல வீடு ஐயா, விளைவிக்கோ. பணம் தர மாட்டாங்க, புத்தியா பொழைச்சிக்கா. இதுக்கு மேல தேவையில்லாத வார்த்தை பேசாதரா. புத்தி இருந்தா பொண்டாட்டி அவளை போன எங்க போவா? எங்கப்பா போயிட்டானா நீ என்ன பண்ணுவ? ஆளப்பாடுறா.
பொண்டாட்டி வச்சு பொழைக்கிறது என்னடா ஆம்பளை? உண்மைத்தான். இப்படி நல்ல புத்தி விட்டு சாப்பிடாயா, பணம் போய் கேளு, ஏதோ கொஞ்சம் கொடுக்கறது கொடுக்கட்டும், இடத்த கரையும் பண்ணு, உன் பேர்லயே பண்ணு, ஓ பாத்துக்கிறேன். சேலம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க பக்தர்கள் அங்கிருந்து திருப்பி நீங்க வரலாம். பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 105 பஸ் ஏறி அதே மாதிரி இப்போ வந்து பஸ் விட்டுருக்காங்க நம்ம கோயிலுக்குன்னு சொல்லிட்டு மினி பஸ் விட்டுருக்காங்க. அந்த மினி பஸ்லயே வரலாம். அப்படி தெரியாதவங்க ஆட்டோ ஏறி வீராணத்துல இருந்து கூட இங்க அப்படி ரீச் ஆகி வரலாம். இங்க கத்தாலப்பாடி கிராமம் வளையக்கோணம் ஸ்டாப், இங்க இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து வர தூரம் தான். நீங்க தாராளமா வரலாம். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதோட கருவறையில் இருக்கிற அம்மனை நம்பிக்கை வைங்க, அவதான் உங்களை காப்பாற்றுவோம்.